வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் வாழ்வியல் மாற்றம் வகுப்பு 12. நம்ம அல்லாஹ் பற்றி அறிதல் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். நம்ம அல்லாஹ் பற்றி அறியும் பொழுது படைப்புகளினாலும் திருக்குர்ஆன் ஓதும் பொழுதும் கிடைக்கின்ற செய்தி என்ன அப்படின்னா, குர்ஆன் ஒரு முழுமையான நூல், ஆக புத்தகமாக இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற வசனங்கள் ஒவ்வொன்றுமே நமக்கு ஒரு தெளிவான புரிதல்களையும் தருது. இப்போ அல்லாஹ்வை பற்றி நம்ம அறிதல்களில் அவனுடைய பெயர்கள், பண்புகள், நன்மைக்கான வாக்குறுதிகள், தீயவர்களுக்கு எச்சரிக்கையும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் அவனையே ஒரே வழிபாட்டிற்குரியவன் என்பதையும் அவனுடைய கட்டளைகளும் இதில் நிறையா இருக்குது. எவ்வளவு தூரம் நமக்கு அல்லாஹ் பற்றி நம்ம தெரிய முயற்சி செய்யும் போது தான் அது நமக்கு நன்மை தரும். இன்னும் நம்ம ஒரு நல்ல இறையச்சமுள்ள நல்லடியானாக நாம் மாறணும், வாழ்க்கையில் அதை செயல்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு புரியும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அதை வலியுறுத்துகிறாங்க. ரசூலுல்லாஹ் இதனுடைய எல்லா உரைகளிலுமே இத்தக்குள்ள அல்லாஹ்வை அஞ்சி கொண்டு நடந்து கொள்ளுங்கள் என்று பேசுவாங்களாம். இந்த உரையை பற்றி எல்லா இடங்களிலும் பேசுவாங்களாம். இதை பற்றி பேசாமல் இருந்ததே இல்லை அப்படின்னு சஹாபாக்கள் கூறுகிறாங்க. எனவே தக்வா நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தும் என்பது புரியுது. அந்த தக்வா இல்லைன்னா நம்ம நஷ்டம் அடைந்துருவாங்கிறதும் நமக்கு தெளிவாகுது. தக்வாவாக நம்ம பெறணும் அப்படின்னா அல்லாஹ் அறியணும். இதை குர்ஆனை நமக்கு சொல்லித்தருது. 35வது அத்தியாயம் 28வது வசனத்தில், மனிதர்களிலும் உயிருள்ளவைகளிலும் பல நிறங்கள் இருப்பதை சொல்லிய பின் அல்லாஹ்வுடைய அடியார்களே அவனை உண்மையாக அஞ்சுபவர்கள் கல்விமான்கள் என்று கூறப்படுகிறது. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மனிதர்களிலும் உயிருள்ள அனைத்திலுமே பலவிதமான வேறுபாடுகள் இருக்குது. அதை அல்லாஹ் எடுத்து காட்டுறான். அதன் பின் அல்லாஹ்வுடைய அடியார்களில் அவனை உண்மையாக யார் நேசித்து அஞ்சுகிறாங்களோ அவங்க தான் அறிவாளிகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதாவது நம்ம அறிவாளி அப்படின்னா டப்புக்குன்னு நமக்கு யார் ஞாபகம் வருவாங்கன்னா, ஆலிம் பட்டம் வாங்கினவங்க, அதுக்கப்புறம் அஜ்ரத்து இமாம்கள், அவங்கள நினைப்போம். ஆனால் அது இல்லை. அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, உலகத்தில் உள்ள பெரிய அறிவாளிகளை இல்லை, அறிவாளின்னு எதை மென்ஷன் பண்ணுறான் அப்படின்னா, உலகில் படைத்த அனைத்துக்கும் காரணமான அல்லாஹ்வை உணர்ந்து அவனை அஞ்சும் உள்ளம் கொண்டவர்களே உண்மையான அறிவாளிகள் என்கிறான் அல்லாஹ். இதை 27 மற்றும் 28வது வசனத்தில் மழை வருகிறத பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் மழையை பொழிய வைக்கிறான். ஆனால் அதை நம்ம சாதாரணமாக மழை வருது அப்படின்னு நினைப்போம். ஆனால் மழை அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்படுது. அதன் மூலமாக பல நிறங்களிலும் வடிவங்களிலும் கொண்ட பயிர்களும் மரங்களும் செடிகளும் முளைக்க செய்வது அல்லாஹ் தான் என்று நம்ம அதை சிந்தித்து உணரணும். இந்த படைப்புகள் எல்லாமே இயற்கை நேர்கள் என்று நம்ம நினைக்காம மழையை உருவாக்கி நமக்கு தேவையான மரம் செடிகளை வளர்த்து நமக்கு அது பயன்படுற மாதிரி செய்திருக்கிறான்ல அப்படிங்கிறத நம்ம யோசிக்கும் போது இந்த அறிவு ஆழமாக நம்ம மனசில் வரணும். வந்தால் தான் இந்த செயலுக்கானவன் யார் அப்படிங்கிறது நமக்கு டக்குன்னு புரியும். அப்போ நம்ம தக்குவா இப்படி யோசிக்கும் பொழுது நம்ம தக்குவாதியாரியாக நம்ம இயல்பாக மாறிடுவோம். எனவே அல்லாஹ்வுடைய பிரம்மாண்டத்தையும் அவனுடைய ஆற்றலையும் நம்ம உணர்ந்து பார்க்கும்போது நினைக்கும் போது நம்மளை அறியாமையே நமக்கு இரையச்சம் உடையவர்களாக நம்ம மாறலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவனை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம்னா அவன் மேலே நமக்கு ஏற்படுகின்ற பயத்தினாலேயே நமக்கு ஒரு கட்டுப்பாடும் ஈமானும் வரும். இது நமக்கு ஒரு நாளில் வராது. ஒவ்வொரு நேரங்கள்லையும் ஒவ்வொரு நிமிஷங்கள்லையும் அவன் நினைக்கணும். அப்போ தான் அந்த பயமும் அந்த அச்சமும் எல்லாமே வரும் நமக்கு. ரசூலுல்லாஹ் அறிவு எப்படி அல்லாஹ்வுடைய அச்சத்துக்கு ஒரு மூலாதாரமாக இருக்குது அப்படிங்கிறத நமக்கு விளக்குறாங்க. சில விஷயங்களை செய்யுங்க, சில விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களுக்கு அவங்க சொல்லித்தராங்க. அப்போ சஹாபாக்கள் மிக ஆர்வத்தோடு ரசூலுல்லாஹ் சொல்கிறதுக்கு மீறி எக்ஸ்ட்ரா வழிபடுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன நினைக்கிறாங்கன்னா, அல்லாஹ் நம்மளை ரொம்ப மூழ்கி போய் வழிபாட்டில் மூழ்கி போய் செய்யணும் அப்படிங்கிறது அல்லாஹ் சொல்லித்தரல. நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு தான் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கான். அதை ரசூலுல்லாவும் அதைத்தான் அவங்களுக்கும் சஹாபாக்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க மூழ்கி போய் இந்த எக்ஸ்ட்ரா வழிபடுறது ரசூலுல்லாஹ்க்கு தெரிய வருது. அப்போ என்ன இவங்க நான் சொல்கிறது கேட்காம அவங்க ரொம்ப மூழ்கி போய் அதை செய்கிறாங்க, என்ன விடவா அவங்க அல்லாஹ்வை பற்றி அறிஞ்சிருப்பாங்க. அவங்க சத்தியமாக நான் சொல்கிறேன், அல்லாஹ்வை அதிகமாக இருந்தேன் நான் தான், உங்கள் எல்லாரையும் விட எனக்கு அல்லாஹ்வை பற்றி நல்ல அறிவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நபி மூலமாக தான் அல்லாஹ் நமக்கான கல்வியே கற்றுத்தரான். அதை பற்றி நமக்கு தெரியுது. அவங்க மூலியமாக தான் அதை பற்றி நமக்கு தெரிய வருது. அதனால் நபி இப்படி சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அவனை அதிகம் அஞ்சக்கூடியும் நான் தான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன அறியணும்னா, அல்லாஹ்வை நான் நல்லா அறிஞ்சிருக்கிறனால தான் எனக்கு அச்சம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன விளங்கணும்னா,
நம்ம சந்திக்கக்கூடிய சோதனைகளை நம்ம எப்படி செயல்படுங்கிறது நமக்கு புரிய வருது. நம்ம இந்த சோதனை நேரத்தில் அல்லாஹை அறிஞ்சு கொண்டோம்னா அவன் உதவியை நாடுவோம். அவன் மீது பயம் வரும். ஏன்னா அவன் தான் நமக்கு மன்னிப்பை கொடுத்து நேர்வழி அடைய வைக்கிறான். அதனால் நம்ம அதை தெரிஞ்சிருந்தால் தான் அந்த அறிவு அந்த நேரங்களில் நம்ம அப்ளை பண்ணுவாங்கன்னு நமக்கு புரியுது. மேலும் இன்னொரு செய்தி நம்ம அறிஞ்சு கொள்ளணும். என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் நம்ம எதை ஃபஸ்ட்டு கற்க வேணும்னா, எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னா அல்லாஹை பற்றிய அறிதல் தான். அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட பேசிக். அதனால தான் நம்ம எதை செய்யும்போதும் பிஸ்மி ரப்பிக்கல்லதி கலக், படைத்த உன் இறைவனின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சின்ன வயசுலேயே மேலோட்டமாக பிஸ்மில்லா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். நபிக்கு அல்லாஹ் முதல்ல அதைத்தான் கற்றுக் கொடுத்தும் இருக்கிறான். நீங்கள் ஃபஸ்ட்டு அல்லாஹை பற்றி தெரிஞ்சுக்குங்க. இப்போ நமக்கு என்ன புரியுதுன்னா, அல்லாஹை பற்றி அவனுடைய பெயர்கள் வழியாக அவனை படிக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, படைப்பாளன் இறைவன், படைத்தான் எல்லாவற்றையும் அவன்தான்னு அந்த செயலின் வழியாக அல்லாஹ்வை படிக்கணும். படைப்பாளன் அவன்தான், வேறு யாரும் அதை படைக்கலை அப்படிங்கிறதையும் நம்ம விளங்கணும். கலக்கல் மீன் அலக், அதாவது படைத்தவற்றை பார்த்து அது எப்படி வந்திருக்கு அப்படின்னு யோசித்து பார்த்து அவனுடைய படைப்பை எப்படி இருக்குன்னு நம்ம படிக்கணும். அதை தான் அல்லாஹ் சொல்லித்தரான். எனவே பெயர்கள் வழியாகவும் பண்புகள் வழியாகவும் செயல்கள் கட்டளைகள் வழியாகவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். மேலும் ரப்புகள் அக்ரம், உன் இறைவன் மிக உயர்ந்தவன் சங்கைக்குரியவன், அதையும் படிங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்கிறான். எனவே நம்ம படின்னு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான். நம்ம அல்லாஹை பற்றி ஃபஸ்ட்டு படித்து தெரிஞ்சால் தான் நம்ம இணை கற்பிக்க மாட்டோம். ஏன்னா அவன் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லித்தந்தான், இன்னும் கற்றும் தந்தான். அவனையே நம்ம முயற்சிக்கலை அப்படின்னா நம்ம வாழ்க்கையே அது பாழாக்கிடும். அதே மாதிரி ரசூல்லாக்கே அல்லாஹ் முதல்ல இதையத்தான் இந்த படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறான். முதல் பாடமே அவங்களுக்கு படி என தெரிஞ்சுக்க அல்லாஹ் அவங்களுக்கு அதை வலியுறுத்தியிருக்காங்க. எனவே நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு கல்வி தான் நமக்கு முக்கியம். அதாவது இறைவனை பற்றிய படிக்கக்கூடிய கல்வி தான் நமக்கு மிக அவசியம்னு புரியுது. மேலும் மார்க்கத்தை பற்றி நமக்கு சொல்லித்தராங்க. என்ன அப்படின்னா, மார்க்கத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஈமான், இஸ்லாம். ஈமான்னா அல்லாஹ்வை நம்புறது, மலக்குமார்களை நம்புறது, தூதர்களை நம்புறது, விதியை நம்புறது, மறுமையை நம்புறது, வேதங்களையும் மரணத்துக்கு பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கையை நம்புறது. நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் யோசித்து பார்த்தா இந்த நம்பிக்கை பின்னாடி யார் இதை பற்றி விளக்குறான்னா, அல்லாஹ்வை பற்றி உணர்ந்து இதெல்லாம் நம்புறது எதுக்குன்னா, அல்லாஹ்வை பற்றி அவனிடத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது விளங்குது. இஸ்லாம்னா நம்மளுடைய செயல்பாடு, அதாவது நோன்பு, தொழுகை, தர்மம், குரான் ஓதுறது போன்றதாகும். இது செயல்களில் வெளிப்படணும்னா நம்ம முழுமையாக ஈமானோடு இருக்கணும். ஏன்னா மேலே சொன்ன மாதிரி இந்த நம்பிக்கைகள் எதுக்கு நம்ம செய்கிறோம்னா, படைத்து நம்மளை செயல்படுத்துகிற நம்ம இறைவன் மீது நம்ம வைக்கிற நம்பிக்கை தான் ஈமான் அப்படிங்கிறது புரியுது. அதே மாதிரி இஸ்லாம் நாம் தொழுகிறது, ஓதுறது, ஜக்காத்து கொடுக்குறோம்னா இது யார் நமக்கு செய்ய வைக்கிறான்னா அல்லாஹ் தான். எல்லாமே நம்மளுடைய ஒவ்வொரு அசைவிலும் அல்லாஹ் தான் இருக்கான். அசையாமல் நம்ம எண்ணமாக இருந்தாலும் அது எண்ணமாக இருந்தாலும் அது அல்லாஹ் தான் அறிகிறான். அப்போனா ஈமானும் இஸ்லாமும் நம்ம பிரித்து பார்த்தாலும் அது நம்பிக்கை முதல்ல, ரெண்டாவது தான் செயல் இஸ்லாம் என்று தெளிவாது. இது ஆயிஷா நாயமும் அதை பற்றி நமக்கு விளக்குறாங்க. ஃபஸ்ட்டு அல்லாஹ் ஈமான் வர்றதுக்காக, நம்பிக்கை வர்றதுக்காக அவனுடைய பண்புகளையும் சொர்க்க நரகம் இவற்றை பற்றி பேசி புரிய வச்சதுக்கு நம்பிக்கையை வளர்த்து விட்டு அதுக்கப்புறம் தான் அவன் சட்டங்களை பற்றி விளக்கி இருந்திருக்கிறான் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே அவன் நம்பிக்கையை கொடுக்கலனா எப்படி அவனுடைய வார்த்தையை நம்புவாங்க? நம்ம ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறோம்னா இந்த தேதிக்குள்ளே தந்துடுறோம் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட வாங்கினாதான் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு அவங்க நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோங்கிற நம்பிக்கையை நம்ம கொடுக்கலின்னா அவங்க எப்படி நமக்கு அந்த காசை நமக்கு கூட தான் கொடுப்பாங்க? அது மாதிரி நம்பிக்கை அல்லாஹ் அவங்க மனசில் போட்டதுக்கு பின்னாடி தான் சட்டங்களை ஹலாலு ஹராமுன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் குடிக்காதீங்க சொன்ன உடனே அவங்க அதை விட்டுட்டாங்க. அவன் அனைத்தையுமே அறிந்தவனு நமக்கு இது மூலிமா விளங்குது. மேலும் நம்பிக்கை கலந்த ஈமான் செயல்கள் இருக்கணும் அப்படிங்கிறது விளங்குது. இந்த விஷயத்தை குரானில் இருக்கான்னு நம்ம பார்த்தோம்னா, சட்டங்களும் கட்டளைகளும் சொல்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கான். அதிகமான சூறாக்களில் அல்லாஹ் ஃபஸ்ட்டு தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கான். ஃபாத்திகா சூறாவில் அப்படி தான் கருணையிலிருந்து ஆரம்பிக்குது. அதாவது ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்புடையவன் என்று அவனுடைய பண்பு ஆற்றல் தான் ஃபஸ்ட்டு வருது. பெரும்பாலான வசனங்களையும் அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கான். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம குரானை ஃபஸ்ட்டு எப்படி கற்றுக்கணும், ஓதணும், அதனுடைய விளக்கங்களை தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய பேசிக் தெரிஞ்சு அதுக்குள்ளே போகும்போது நம்ம ஈஸியாக அது அல்லாஹ் தான் சொல்லியிருக்கான்னு நம்ம ஆழமாக உணர்ந்தோம்னா இதில் வரக்கூடிய தண்டனை, நன்மைகள், சோதனைகள், இழப்புகள் எது வந்தாலுமே நம்ம இறைவன் தான் இதை செஞ்சுருப்பான், அவன் செய்தால் எந்த நேரங்களிலுமே தவறாக போகாதுன்னு நம்ம மனசுக்கு புரியும்.
நாம் நம்மளை மாற்றிக்கொள்ள ஒரு நல்ல வழியாக இருக்கும். குர்ஆனை பற்றிய பார்வை, சிந்தனை, செயல் எல்லாமே நேர்வழிக்கு கொண்டு போய் விடுங்கிறது நமக்கு இதில் தெரிஞ்சுக்கொள்கிறோம். குர்ஆனில் 2வது அத்தியாயம் 216வது வசனத்தில், நீங்கள் சில விஷயங்களை வெறுப்பீங்க, ஆனால் அதில் உங்களுக்கு நன்மை இருக்கலாம். நீங்கள் நன்மைன்னு நினைப்பீங்க, ஆனால் அதில் தீங்கு இருக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நமக்கு பிடிச்சது நடக்கலைன்னு அதை பற்றி வருத்தப்படாமல், அது என் இறைவனுடைய நாட்டம், அவன் நாடலை, அதனால தான் அது நான் எனக்கு நடக்கலை அப்படிங்கிறது நம்ம நிச்சயமாக உறுதியாக நம்ம அப்படி நாடலைன்னா அதில் நன்மை இருக்கும் அப்படின்னு நம்ம அவன்கிட்ட நம்பிக்கை கொள்ளணும். நமக்கு ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறது யாருன்னா அவன் ரஹ்மான் ரஹீம், என்னை நேசிக்கிறவன், என்னை படைச்சவன், என் மீது கருணை கொண்டவன், நம்ம இறைவனை பற்றி அப்படி நினைக்கணும். அப்படி நினச்சோம்னா நம்மளுக்கு வரக்கூடிய சோதனைகள்லேருந்து நம்ம டக்குன்னு வெளியே வந்துடுவோம். இல்லைன்னா அதை நினச்சி அழுது அதுக்குள்ளேயே நம்ம மூழ்கி போய் நிறைய விஷயங்களை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் அவனை பற்றி நம்ம அறிஞ்சோம் அப்படின்னா அவன்கிட்ட நம்ம அல்லாஹ்கிட்ட சரணடைஞ்சிருவோம். அதுதான் அல்லாஹ் தன்னை அறிஞ்சுக்குங்க, தன்னை பற்றி ஃபஸ்ட்டு அறிஞ்சுக்குங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறானா. நான் இது உணர்ந்ததே இல்லை உண்மையாகவே. இந்த இந்த இதை உணரும்போது ரொம்பவே கில்ட்டி ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் பேசிக்காகவே நான் எல்லாருமே என்னை பிடிச்சிருக்கும், எல்லாருமே என்னை நேசிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் நிறையா பக்கம் நான் நினச்சது நடந்ததில்லை. ஆனால் நம்மளாம் எல்லாம் நேசிக்கிறான் அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது அது ரொம்பவே சொல்கிறக்கே வார்த்தையே இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான்னா, 2வது அத்தியாயம் 195வது வசனத்தில், இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லது செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறானா. அதே மாதிரி 2வது அத்தியாயம் 222வது வசனத்தில், இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன், பாவ மன்னிப்பு கேட்டு தன் பக்கம் திரும்புகிறவனே அல்லாஹ் நேசிக்கிறானா. திருந்துறவனையும் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமா. இதில் அல்லாஹ் நாம் பாவ மன்னிப்பாகட்டும் திருந்துறதாகட்டும் எதை சொல்கிறான்னா, நாம் செய்த தவறுகள் இல்லை, அவன் பக்கம் நாம் வர்றது தான் அவன் பெரும்பாலும் விரும்புகிறான்னு நமக்கு சொல்கிறான். மேலும் வல்லாஹு யஹிபுல் முத்தஹிரின் சொல்கிறான், தூய்மையாளர்களே அல்லாஹ் நேசிக்கிறான். எனவே தன்னுடைய நேசத்தை வார்த்தைகளால் அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான்னு சொல்கிறான். மேலும் வல்லாஹு யஹிபுல் ஷாபிரின், பொறுமையோடு இருக்கிறவங்கள எனக்கு பிடிக்கும், எதாக இருந்தாலும் என்னை சார்ந்து இருக்கியா, எனக்கு என் ரப்பு என்னை பார்த்துக்குவான் அப்படின்னு எனக்கு உன்னை பிடிக்கும், அப்படின்னா எனக்கு உன்னை பிடிக்கும், என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கியா எனக்கு பிடிக்கும், இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், நேர்மையாக நீதியாக இருக்கியா எனக்கு ஒன்று பிடிக்கும், இன்னல்லாஹ் யுஹிப்புல்லதீன யுகாத்திலூன ஃபீ சபீலிஹி, என் பாதையில், நீதியின் பாதையில், நேர்மையின் பாதையில், இறைவனின் பாதையில் போராடுறியா எனக்கு பிடிக்கும் என்று அல்லாஹ் தன்னுடைய அன்பையும் பாசத்தையும் கருணையும் நம்மக்கிட்ட வெளிப்படுத்துகிறான். இதை தெரியாமே நான் இருந்திருக்கேன். இதை நினச்சா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இனியாவது இந்த உணர்வை எனக்கு கொடுக்கணும். அல்லாஹ் என்னை எப்படி நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு நானும் அவனை நேசிக்கணும். மேலும் அல்லாஹ் காலையிலையும் மாலையிலையும் ஆயத்துல் குர்சியை ஓதுங்க அப்படின்னு சொல்லித்தரான். தொழுகையுடைய எல்லா நேரங்களையும் அவனுடைய பண்பை பற்றி அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்கன்னு சொல்லித்தரான். இதை அபூ ஹுரைரா அவருடைய இடத்துல சைத்தான் திருட வரான். 2 நாளாக அவன் திருட வரும்போது அவங்க பிடிச்சிடுறாங்க. அவங்க என்னென்னு கேட்கும்போது, என் குடும்ப சூழ்நிலைனால நான் இப்படி வரேன் அப்படின்னு சொல்லும்போது அதை மன்னிச்சு விட்டுடுறாங்க. 3வது நாள் அதை திரும்ப திருட வரும்போது பிடிச்சிடுறாங்க. அப்போ நான் உங்களுக்கு ஒரு வசனம் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு தூங்க போகும்போது ஆயத்துல் குர்சி ஓதுங்கன்னு சொல்லி தந்திருக்காங்க. நபிகிட்ட அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு நபி அது யார் தெரியுமா, சைத்தான் தான் உங்ககிட்ட வந்திருக்கு, சொல்லி தந்தது ஓதுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அப்போ அந்த ஆயத்துல் குர்சியோட மதிப்பு என்ன அப்படிங்கிறது நமக்கு இதில் விளங்குது. எனவே அர்த்தம் தெரிந்து அந்த ஆயத்துல் குர்சி நம்ம ஓதணும். இப்போ நம்ம இந்த மாதிரி அல்லாஹ் அறியணுங்கிறதையும் அஞ்சறவன் தான் அறிவாளினும் இதில் நம்ம என்ன முழுமையாக கற்றுக்குறோம் அப்படின்னா, அல்லாஹ் பற்றி அறியணும், அவனை அஞ்சறவங்க தான் அறிவாளி, படைத்த நம் இறைவனை பற்றி நம்ம படிக்கணும். ஈமானும் இஸ்லாம் என்ற பிரிவுகளில் ஈமானும் என்பது முழுக்க இறைநம்பிக்கை சார்ந்தது என்பதையும், அல்லாஹ் ரஹ்மானாகவும் ரஹீமாகவும் நம்மளை நேசிக்கிறாங்கிறதையும் நம்ம குர்ஆன்லேருந்து அதை வெளிப்படுத்துகிறான் என்பதையும், ஆயத்துல் குர்சி அவனுடைய ஆற்றலையும் தன்மையும் வெளிப்படுத்துகிறான் என்றும் நம்ம அதை முழுமையாக அறிந்து கொண்டு வாழ்க்கையிலையும் சிந்தனையும் உணர்ந்து புரிஞ்சு அதை செயல்படுத்த நம்மளை நேசிக்கக்கூடிய நம்ம இறைவனை துஆ செய்வோம். நம்மளும் அவனை நேசிப்போம் எல்லா நேரங்கள்லையும்.
இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.